உன் துவா வீணாகவில்லை, அல்லாஹ் கேட்கிறான். இந்த தலைப்பை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நிமிஷம் ஈன்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா கேளுங்கள். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு துவாவை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதே துவா ஒவ்வொரு சுஜூதிலும், அதே துவா இரவு தூங்குவதற்கு முன்பும், அதே துவா கண்ணீரோடு, அதே துவா. ஆனால் இன்னும் அதற்கான பதிலை நீங்கள் பார்க்கவில்லை. அப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரவில்லை. அப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரானா? அன்பான சகோதரர்களே, ஆம், அல்லாஹ் கேட்கிறான். உங்கள் குரல் மெதுவாக இருந்தாலும் அவன் கேட்கிறான். நீங்கள் அழுது கொண்டு சொன்னாலும் அவன் கேட்கிறான். வார்த்தைகள் இல்லாமல் இதயத்தால் அழைத்தாலும் அவன் அறிகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சூரா அல்-பக்ரா, வைஸா சலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீபுக் உஜீபு தாவத தாஇஸா தான் ஃபல்யஸ்தஜீபு அலி வல்யுமினு பிலஅல்லஹும் யர்ஷுதூன. என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் அருகிலேயே இருக்கிறேன். அழைப்பவன் என்னை அழைக்கும் போது அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். எனவே அவர்கள் எனக்கு பதிலளிக்கட்டும், என்னை நம்பிக்கை கொள்ளட்டும், அவர்கள் நேர்வழி பெறக்கூடும். பிரேகவனியுங்கள், நிச்சயமாக நான் அருகிலே இருக்கிறேன். நீங்கள் தனியாக இருக்கும்போது அவன் அருகில், நீங்கள் அழும்போது அவன் அறிவான், நீங்கள் துவா செய்யும் போது அவன் கேட்கிறான். அதனால் உங்கள் துவா வீணாகவில்லை. சில நேரங்களில் நாம் நினைப்ப, நான் கேட்டது அப்படியே கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ்வின் பதில் நாம் நினைத்த வடிவில் வர வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் நாம் கேட்டதை அல்லாஹ் கொடுக்கலாம், சில நேரங்களில் அதை விட கொடுக்கலாம். சில நேரங்களில் நம்மிடமிருந்து ஒரு தீமையை அல்லாஹ் தடுத்திருக்கலாம். அதனால் என் துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவசரமாக முடிவு செய்யாதீர்கள். உங்கள் வேலை துவா செய்வது. அல்லாஹ்வின் வேலை சிறந்ததை தேர்ந்தெடுத்து துவா செய்வது. அல்லாஹ்வின் வேலை சிறந்தை தேர்ந்தெடுப்பது. நீங்கள் ஒரு குழந்தை போல ஒரு விஷயத்தை மிகவும் விரும்பலாம். ஆனால் பெற்றோர் அது உங்களுக்கு நல்லதல்ல என்று தெரிந்தால் அதை கொடுக்க மாட்டார்கள். அதேபோல் நாம் ஒரு விஷயத்தை நமக்கு நல்லது என்று அறிவான். அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல்-பக்ரா, வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இந்த வார்த்தை உங்கள் இதயத்திற்கு ஒரு அமைதியாக இருக்கட்டும். எனக்கு தெரியாது, ஆனால் என் அல்லாஹ்வுக்கு தெரியும். என்னுடைய எதிர்காலம் எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். என்னுடைய ரிஸ்க் எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். என்னுடைய திருமணம் எப்போது என்று தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். என்னுடைய திருமணம் எப்போது என்று தெரியா, அல்லாஹ்வுக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் கவலையை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள். தொழுகையை காப்பாற்றுங்கள், துஆவை காப்பாற்றுங்கள், ஹலாலை காப்பாற்றுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஓக் ஷோரா காஃபர் அடோனி அஸ்தஜிப் லக்கம். என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். எவ்வளவு அழகான வார்த்தை. அல்லாஹ் உங்களை தன்னிடம் அழைக்கிறான். அதனால் உங்கள் துவாவை சிறியதாக நினைக்காதீர்கள். இது சின்ன விஷயம் என்று அல்லாஹ்விடம் கேட்காமல் இருக்காதீர்கள். உங்கள் இதயத்தில் இருக்கும் அனைத்தையும் அவனிடம் கேளுங்கள். ஒரு நல்ல வேலை வேண்டுமா? கேளுங்கள். ஹலாலான ரிஸ்க் வேண்டுமா? கேளுங்கள். நல்ல வாழ்க்கை துணை வேண்டுமா? கேளுங்கள். குடும்பத்தில் அமைதி வேண்டுமா? கேளுங்கள். பாவத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுமா? கேளுங்கள். ஈமான் அதிகரிக்க வேண்டுமா? கேளுங்கள். மறுமையில் வெற்றி வேண்டுமா? கேளுங்கள். ஆனால் ஒரு விஷயத்தை மறக்காதீர்கள், தூவாவுடன் முயற்சியும் இருக்க வேண்டும். வேலை வேண்டுமா? முயற்சி செய்யுங்கள். நோக்கம் நல்லதா? அதற்கான வழியில் செல்லுங்கள். பாவத்தை விட்டுவிட வேண்டுமா? பாவத்திற்கு வழிவகுக்கும் இடங்களிலிருந்து விலகுங்கள். அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைத்து உங்கள் பங்கான முயற்சியை செய்யுங்கள். சில நேரங்களில் துஆ செய்த பிறகு மீண்டும் அதே பிரச்சனை வருகிறது. அப்போது அல்லாஹ் என்னை ஏன் காப்பாற்றவில்லை பிற என்று நினைக்காதீர்கள். ஒருவேளை அந்த சோதனை உங்கள் ஈமானை உயர்த்துவதற்காக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல்-அன்கபூத், அஹஸிபன் நாசு அன் யுத்ரக்வா அன் யகுலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று கூறியதற்காக மட்டும் அவர்கள் சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என்று மக்கள் நினைத்துக் கொண்டார்களா? அதனால் சோதனை வந்தால் என் ஈமான் போய்விட்டது என்று நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் சோதனை உங்கள் ஈமானை வெளிப்படுத்தும். சந்தோஷமாக இருக்கும்போது அல்லாஹ்வின் வெளிப்படுத்தும் சந்தோஷம் கூது அல்ஹம்வை நினைப்பது அடையாளம். நீங்கள் எல்லாவற்றையும் இழந்ததாக உணர்ந்தாலும் ஒரு விஷயத்தை பெரிய இழக்காதீர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. ஏனென்றால் உலகத்தில் உள்ள எல்லா கதவுகளும் மூடப்பட்டாலும் அல்லாஹ்வின் கதவு மூடப்படாது. நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் திரும்பி வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், சூரா அஸ்மர், குல் யா இபாதி லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்துல்லாஹ் இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஅன் இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம் கூறுகிறார்கள். என் அடியார்களே, தங்களுக்கு எதிராக வரம்பு மீறியவர்களே, டீல் வச்சிருக்கிறதுனால அல்லாஹ்வின் நம்பிக்கை இழக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான். நிச்சயமாக அவனே மிக்க மன்னிப்பவன், மிக்க இரக்கமுடையவன். இந்த வசனம் ஒரு உடைந்த இதயத்திற்கு மிகப்பெரிய நம்பிக்கை. நீங்கள் நான் மிகவும் தூரம் சென்று விட்டேன் என்று நினைக்கலாம். ஆனால்
திரும்பி வருவதற்கு இன்னும் கதவு இருக்கிறது. நீங்கள் என்னுடைய பாவங்கள் அதிகம் என்று நினைக்கலாம். அல்லாஹ்வின் மன்னிப்பு உங்கள் பாவங்களை விட பெரியது. நீங்கள் நான் நல்ல முஸ்லிம் இல்லை என்று நினைக்கலாம். இன்று முதல் மாற ஆரம்பியுங்கள். ஒரே நாளில் முழுமையாக மாற வேண்டிய அவசியமில்லை. ஒரு தொழுகையை சரியாக்குங்கள், ஒரு பாவத்தை விட்டுவிடுங்கள், ஒரு திக்ரை அதிகப்படுத்துங்கள், ஒரு பக்க குரானை படிக்க விடுங்கள், ஒரு துஆவை மனப்பாடம் செய்யுங்கள். சிறியதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடியதாக வரும் ஹதீஸின் கருத்து. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்கள் சிறியதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படுபவையாகும். அதனால் உங்கள் மாற்றத்தை மெதுவாக ஆரம்பியுங்கள். இன்று கண்ணீரோடு தொழுகிறீர்கள் என்றால், இன்று குரானை ஒரு பக்கம் படிக்கிறீர்கள் என்றால், நாளை அமைதியோடு தொழலாம். இன்று குரானை ஒரு பக்கம் படிக்கிறீர்கள் என்றால், நாளை ஒரு பாவத்தை விட்டிருக்கீர்கள் என்றால், நாளை இன்னும் பல பாவங்களை விட்டுவிடலாம். முக்கியமானது நிறுத்தாமல் இருப்பது. அன்பான சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு இருள் இருந்தாலும் அல்லாஹ்வின் அருள் அதைவிட பெரியது. அல்லாஹ் சொல்கிறான், சூர தஹிமா வத்தாக்க ரப்புக்க வமா கல, உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. இந்த வசனத்தை உங்கள் இதயத்தில் ஒருமுறை சொல்லி பாருங்கள். என் ரப்பு என்னை கைவிடவில்லை. நீங்கள் தனியாக உணரலாம், ஆனால் அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை. நீங்கள் தாமதத்தை பார்க்கலாம், ஆனால் அல்லாஹ்வின் திட்டத்தை நீங்கள் தாமதத்தை பார்க்கலாம், ஆனால் அல்லாஹ்வின் திட்டத்தை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை. நீங்கள் ஒரு கதவு மூடப்பட்டதை பார்க்கலாம், ஆனால் அல்லாஹ் திறக்க போகும் மற்றொரு கதவை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை. அதனால் இன்று உங்கள் கவலைகளை அல்லாஹ்விடம் ஒப்படையவில்லை, ஆனால் நான் உன்னை நம்புகிறேங்கள். இந்த ஒரு வார்த்தை உங்கள் இதயத்தில் இருக்கட்டும். எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். என்னால் முடியாது, அல்லாஹ்வால் முடியும். எனக்கு வழி தெரியவில்லை, அல்லாஹ்வுக்கு வழி தெரியும். நான் பலவீனமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அல்லாஹ் சொல்கிறான், அசோரா ஆல் உம்ரான் ஹஸ்பன் அல்லா வனம அல்வக்கீலு, அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன். அவனே சிறந்த பொறுப்பாளன். இந்த வார்த்தையை உங்கள் இதயத்தில் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இப்போது எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வை விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்வை பிடித்துக் கொண்டால் உலகம் முழுவதும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்கள் இதயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும், அது அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இன்று நீங்கள் காத்திருக்கிறீர்களா? காத்திருங்கள், ஆனால் நம்பிக்கையுடன் காத்திருங்கள். துஆ செய்கிறீர்களா? தொடர்ந்து செய்யுங்கள். கஷ்டத்தில் இருக்கிறீர்களா? சப்ரு செய்யுங்கள். தோல்வியில் இருக்கிறீர்களா? மீண்டும் முயற்சி செய்யுங்கள். பாவத்தில் விழுந்து விட்டீர்களா? தௌபா செய்யுங்கள். அல்லாஹ்விடம் இருந்து தூரமாக்கி விட்டீர்களா? திரும்பி வாருங்கள். பாகிஸ்தான் கூடயும் ரஷ்யா டீல் வச்சிருக்கிறதுனால திரும்பி வாருங்கள். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய கஷ்டங்களை எளிதாக்குவானாக, நம்முடைய காத்திருப்புக்கு சிறந்த முடிவு வழங்குவானாக, நம்முடைய இதயங்கள் சப்ரையும் தவக்குலையும் வழங்குவானாக, நம்முடைய வாழ்க்கையை ஹலாலான ரிஸ்க் மற்றும் பரக்கத்தால் நிரப்புவானாக, நம்பிக்கை இழக்காதவர்களாக ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். டீல் வச்சிருக்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள். இதே போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனல் தினமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.